வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னம் திருகோணமலையின் கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் அதே பகுதியில் தற்பொழுது இது நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் திரிகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்கில் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரையை ஒட்டிய பல கடலோர பகுதிகளில் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை நவம்பர் 30ஆம் தேதி காலை கடக்க வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த புயல் வலுவிழந்து மணிக்கு 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அதே போல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரையிலும் தமிழ்நாடு இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்த நிலையில் புயலாக மாறுவதற்கு முன்னதாகவே தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டி இந்த புயல் என்பது நகரக்கூடும் எனவும், தமிழ்நாடு புதுச்சேரி ஒட்டிய கடற்கரை ஓரங்களில் நவம்பர் 30ஆம் தேதி கடற்கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.